கட்ட வாக்குப்பதிவு தமிழகத்திலும் நடைபெற இருக்கிறது. இதனால் பல்வேறு இடங்களில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக சாத்தூரில் அமமுக வேட்பாளர் எஸ். சுப்பிரமணியனுக்கு சொந்தமான தோட்டம் வீடுகளில் சுமார் 43 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகள் கிடைத்திருக்கிறது. அலுவலகத்தில் 10 லட்சமும் தோட்டத்திலிருந்து 33 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் காலங்களில் பறக்கும் படை அதிகாரிகளால் பல இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக ஆண்டிப்பட்டியிலும் அமமுகவுக்கு தொடர்புடையவர்களுடைய வீட்டிலிருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் கிடைத்தன. அதேபோல தற்போது சாத்தூரில் அமமுக வேட்பாளர் எஸ். சுப்பிரமணியனுடைய இல்லத்திலிருந்து 43 லட்சம் ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் கணேஷ்நாத் இணைந்திருக்கிறார். கணேஷ்நாத், சாத்தூரில் எந்தெந்த இடங்களில் இருந்தெல்லாம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது? அமமுகவுடைய எஸ். சுப்பிரமணியனுடைய வீட்டிலிருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அண்மை செய்திகள் கிடைத்திருக்கின்றன. விவரங்கள் என்ன? விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல இடைத்தேர்தல் வேட்பாளரா அமமுக வேட்பாளர் எஸ். சுப்பிரமணியன் போட்டியிறாரு. இந்நிலையில நேற்று அங்க அவர் எஸ். சுப்பிரமணியன் சம்பந்தப்பட்ட வீடு அலுவலகங்கள்ல சோதனை நடைபெறுவதாக, அதாவது பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக வந்த தகவல் அடிப்படையில இன்று காலையில பறக்கும் படையினர் அவருடைய இல்லம், அவருடைய அலுவலகம் உள்ளிட்ட 3க்கும் வீடு உள்ளிட்ட 3க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இன்று காலையில முதல் இன்னைக்கு மறைமுகமா சோதனை நடத்திட்டு வந்தாங்க. இந்நிலையில அவருடைய எதிர்கோட்டை, அவருடைய சொந்த ஊரான எதிர்கோட்டையில அவருடைய மாமனார் வீட்டுல இன்னைக்கு பறக்கும் படையினர் சோதனை செய்யும் போது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் இன்று கைப்பற்றியிருக்காங்க. மேலும் அங்கு இருந்து மகாதேவன் என்பவரை கைது செய்து ஆலங்குளம் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்ற போது அங்கு மேலும் இன்று 33 லட்சம் ரூபாய் அங்கு இருப்பதாக வந்த தகவல் அடிப்படையில மீண்டும் எதிர்கோட்டை சென்ற போலீசார் அங்கு எதிர்கோட்டையில் உள்ள வேட்பாளர் எஸ். சுப்பிரமணியன் மாமனார் வீட்டுக்கு எதிரே உள்ள தோட்டத்தில் சோதனை செய்த போது மேலும் 33 லட்சம் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து பறக்கும் படையினர் மேலும் அந்த 33 லட்சத்தையும் பறிமுதல் செய்து இப்போது ஆலங்குளம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். மேலும் அந்த மகாதேவனையும் கைது செய்து மேலும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். நிச்சயமாக கணேஷ்நாத், மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து துணை ஆசிரியர் மகாலிங்கம் நம்மளோடு இணைந்திருக்கிறார். சார், தற்போது சாத்தூரில் அமமுக வேட்பாளர் எஸ். சுப்பிரமணியனுடைய இல்லத்திலிருந்து சுமார் 43 லட்சம் ரூபாய் வருமான வரித்துறை பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? ரகசிய தகவலின் அடிப்படையில் முதலில் சாத்தூரில் உள்ள அமமுக வேட்பாளர் சுப்பிரமணியத்தினுடைய அலுவலகத்தில் சோதனை என்பது நடத்தப்பட்டது. அந்த சோதனையின் போது 10 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத ரொக்கம் சந்தேகத்திற்கு இடமான வகையில் பட்டுவாடா செய்யும் நோக்கில் பதுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள், அந்த பணத்தை கைப்பற்றினார்கள். இதையடுத்து அந்த பகுதியில் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் எங்கெல்லாம் பணம் பதுக்கப்பட்டிருக்கும் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கிடைத்த தகவலின் அடிப்படையிலும் உடனடியாக அவரது உறவினர்கள் வீடு, அவரது நெருக்கமானவர்கள் வீடுக்கு விசாரணையை விரிவுபடுத்தினார்கள். அப்படித்தான் தற்பொழுது அவரது தோட்டத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் 33 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத 33 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் அமமுக வேட்பாளரிடமிருந்து 43 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இன்னும் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில இடங்களில் ரொக்கம் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எனவே அந்த தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அடுத்த கட்ட சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சில லட்சங்கள் சிக்கக்கூடும் என்ற தகவல் தற்பொழுது வருமான வரித்துறைக்கு கிடைத்திருக்கிறது. எனவே தற்பொழுது இந்த விசாரணை விருதுநகர் சாத்தூர் இடைத்தேர்தல் மக்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கட்டுக்கட்டாக ரொக்கம் சிக்கி இருக்கிறது. அது மட்டுமின்றி வாக்காளர்களுக்காக கொடுக்கப்படும் நோக்கில் இந்த பணம் என்பது சிக்கி இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. முதலில் இது சாதாரண ஒரு சோதனையாகத்தான் தொடங்கியது. ஆனால் முதலில் அவரது அலுவலகத்தில் கிடைத்த 10 லட்சம் ரூபாயை தாண்டி கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனை தான் விரிவடைந்திருக்கிறது. அப்பொழுது
அவரது தோட்டத்தில் 33 லட்சம் ரூபாய் இருப்பதும் தற்பொழுது சிக்கி இருக்கிறது. அது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு தற்பொழுது அந்த பகுதியில் விசாரணை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல வருமான வரித்துறை அதிகாரிகளும் தற்பொழுது அந்த விசாரணையை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள். இன்னும் சில இடங்களில் இந்த சோதனை விரிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து காலை முதல் தொடர்ந்து சோதனையின் போது ரொக்கம் சிக்குவதும் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கும் நோக்கில் இந்த பணம் என்பது பதுக்கப்பட்டிருப்பதும் தொடர்ந்து தெரிய வந்து கொண்டிருக்கிறது. இது தமிழகத்தில் தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் வேட்பாளர்கள் வீட்டிலேயே இது போன்ற பதுக்கப்பட்ட பணம் சிக்கி இருப்பது மிகப்பெரிய பரபரப்பை அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக மகாலிங்கம், அதே போல வேட்பாளர் முறைகேட்டில் ஈடுபட்டது என்பது உறுதியானால் அந்த வேட்பாளர் தேர்தலில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நாளைய தினம் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுபோன்ற பறக்கும் படையினால் நடத்தப்படும் சோதனைகளுடைய முடிவு என்னவாக இருக்கும்? விசாரணைக்கு பிறகு இந்த வேட்பாளர் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக இப்போது நாம் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இன்னும் கிட்டத்தட்ட 13 மணி நேரம் இருக்கிறது தேர்தல் தொடங்குவதற்கு, வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு. இந்த சூழ்நிலையில் ஒரு வேட்பாளருடைய வீடு மற்றும் அவரது அலுவலகங்களிலிருந்து கட்டுக்கட்டாக கணக்கில் வராத ரொக்கம் சிக்கி இருப்பது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சம்பந்தப்பட்ட அமமுக வேட்பாளர் சுப்பிரமணியனுடைய தகுதி நீக்கப்படுமா அல்லது தகுதி கேள்விக்குள்ளாகுமா என்றெல்லாம் தொடர்ந்து பலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது அந்த பணத்தை வைத்திருந்த நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக பறக்கும்படை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். தொடர் விசாரணை என்பது நடந்து வருவதாக வருமான வரித்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறை சோதனை முழுமையடைந்த பிறகுதான் ஒரு நபர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதுதான் யதார்த்தம். குறிப்பாக ஒரு வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்வதற்கான தெளிவான கோட்பாடுகள் என்பது இன்னும் வகுக்கப்படவில்லை. இன்னொரு பக்கம் விசாரணை முடியாமல் ஒரு வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்வதும் சரியாக இருக்காது என்று நீதிமன்ற தீர்ப்புகள் மிக தெளிவாக இருக்கிறது. எனவே தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் சூழ்நிலையில் உடனடியாக அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தற்போது சொல்ல இயலாது. ஏனென்றால் அவர் மீது தகுதி நீக்கம் என்பது ஒரே நடவடிக்கை என்று கருதினாலும் கூட அது உடனடியாக செய்வது சாத்தியமில்லாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. இன்னும் 13 மணி நேரங்கள் தான் இருக்கிறது இந்த வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு அந்த தொகுதியில். எனவே அதற்கு இடையில் இது போன்று ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்படும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. எனவே தகுதி நீக்கம் என்பது இப்போது சாத்தியமில்லை. முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் அது குறித்து தெரிய வரும். ஆனால் இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் சில இடங்களில் பணத்தை பதுக்கி வைத்திருக்க கூடும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. முதலில் 10 லட்சம் ரூபாய் அவரது கட்சி அலுவலகத்தில் கிடைத்தது. அதற்கு பிறகு கிடைத்த தகவல் அடிப்படையில் அவரது தோட்டத்தில் உள்ள வீட்டில் 33 லட்சம் ரூபாய் கிடைத்திருக்கிறது. மொத்தமாக 43 லட்சம் ரூபாய் கிடைத்திருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தொடர் சோதனை இன்னும் அடுத்தடுத்த கட்டமாக எப்படி இருக்க போகுது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக மகாலிங்கம், இது தொடர்பான அடுத்தடுத்த நடவடிக்கைகள், அது தொடர்பான விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.